violence against women. அதுல ஃபர்ஸ்ட் வயலன்ஸே நமக்கு என்னன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் தெரியுமா நமக்கு? ஓகே, இதுல நமக்கு செடா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. செடானா கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன். செடா எந்த வருஷங்க செடா? 1979. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். செடானா கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் சொல்றாங்க. டிஸ்கிரிமினேஷன் அப்ப இங்க பாகுபாடு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தேவால என்ன வரும்? வயலன்ஸ் வரும். ஓகே, தேவா இந்த வருஷம் 83யா? 93யா? 83யா? 93 இல்லையா? அப்ப 1993. ஓகே, சேதானா கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் 1979. சர்வதேச உரிமைகள் மசோதா நமக்கு அப்பதான் வந்து தாக்கல் பண்ணாங்க. நமக்கு 1980 தான் இந்தியா வந்து சைன் பண்றாங்க. அதே தேவான்னு the United Nations Declaration on the Elimination of Violence Against Women. இங்க வந்து வயலன்ஸ் வரும், அங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் வரும். இது 1993ல நமக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் எந்த நாள்? சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம். நவம்பர் 25. நவம்பர் 25 தான் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம், நவம்பர் 25. ஓகே, இப்போ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்னா நம்ம குடும்பம் சார்ந்து என்னென்னலாம் வன்முறை இருக்கோ அதெல்லாமே. இதுக்கான ஆக்ட் கூட நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ல. இந்த வருஷம் 2006, 5, 7, 8, 2005 தான் நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம். ஓகே, நமக்கு NFHS நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே முதல்ல 92, 93ல எடுத்தாங்க. இப்போதைக்கு 5 சர்வே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2019 to 21 5வது சர்வே. 18ல இருந்து 49க்குள்ள என்னென்னலாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து அதிகமா வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ற ஸ்டேட் எது அப்படின்னா கர்நாடகா, 2வது பீகார், 3வது மணிப்பூர். கர்நாடகா, பீகார், மணிப்பூர், 4வது தமிழ்நாட்டில். ஓகே, இப்போ நமக்கு ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்ல ஓவரால் வந்து கேட்டகரி வின் பண்ணியிருக்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் பெஸ்டா இருக்க ஸ்டேட் எது? கர்நாடகா. ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2023 நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்ஸ் பியூரோ சொல்லுவாங்கல்ல, கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, NCRBன்னு சொல்லுவாங்களா? NCRBன்னு என்னது? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. எந்த வருஷம் தொடங்குனாங்க NCRB?
1986. ஓகே, 1986 தான் என்சிஆர்பி தொடங்கியிருப்பாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுல ஓவரால் கேட்டகரியில கர்நாடகா ஃபர்ஸ்ட் இருக்கும். சிறைத்துறையில ஃபர்ஸ்ட் யாரு? பிரிசான், தமிழ்நாடு. Okay. நீதி வழங்குதல்ல, ஜஸ்டிஸ்ல கேரளா. ஓகே, நீதி வழங்குறதுல முதலிடம் வந்து கேரளா, சிறைத்துறையில வந்து தமிழ்நாடு, போலீஸ்ல, காவல்துறையில தெலுங்கானா. Okay. நீதி வழங்குதல்ல கேரளா, அதுவே வந்து காவல்துறையில தெலுங்கானா, சிறைத்துறையில வந்து தமிழ்நாடு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் நடக்கிற ஸ்டேட்ல மத்திய பிரதேஷ். முதியவர்களுக்கு எதிரான வன்முறைகள்ல மத்திய பிரதேஷ். குழந்தைகளுக்கும் மத்திய பிரதேஷ் தான், முதியவர்களுக்கும் மத்திய பிரதேஷ் தான். பழங்குடியினருக்கு எதிரான வன்முறை நடக்கிற ஸ்டேட்ல மணிப்பூர். ஓகே, பழங்குடியினருக்கு எதிரான வன்முறை நடக்கிறதுல மணிப்பூர். பொருளாதார குற்றம் நடக்கிற ஸ்டேட்ல பேச்சு வராதா? பொருளாதாரத்துக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற ஸ்டேட்ல எது ஃபர்ஸ்ட்? ராஜஸ்தான். ராஜஸ்தான். முதியவர்களுக்கு எதிரானது மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். குழந்தைகளுக்கு மத்திய பிரதேஷ். சிறைத்துறையில தமிழ்நாடு. தமிழ்நாடு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, காவல்துறையில தெலுங்கானா. தெலுங்கானா. சட்ட சேவைகள்ல கேரளா. சட்ட சேவைகள்ல கர்நாடகா. நீதி வழங்குதல்ல கேரளா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அங்கங்க. ஏன்னா குற்றங்கள் நம்ம அப்படியே குடும்ப வன்முறை படிக்கும் போது இதுவும் சேர்த்து படிச்சு வச்சுக்கலாம். சட்ட சேவைகள்ல யாரு? கர்நாடகா. கர்நாடகா. நீதி வழங்குதல்ல கேரளா. கேரளா. ஓகே, ஓவரால் கேட்டகரியில கர்நாடகாவா சார்? ஓவரால் கேட்டகரியில கர்நாடகா. தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்? ஃபோர்த்தா. அது நீதி நீதி வழங்குதல் நான் கேட்கிறேன். கர்நாடகாவும் ஃபர்ஸ்ட், இதுவும் ஃபர்ஸ்ட் தான். யாரு என்ன சொன்னாலும் லவுடா சொல்லுங்க, எனக்கு காது கேட்காது. தமிழ்நாடு வந்து 13th பிளேஸ். ஓகே, 13வது இடம். கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட். சட்ட சேவைகள்லயும் அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓவரால் கேட்டகரியிலையும் அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதை வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க.
பொருளாதார குற்றம் நம்ம தீரன் அதிகாரம் அப்படியே படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான். ஓகே, இங்க நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் என்எஃப்ஹெச்எஸ் ரிப்போர்ட் படி ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட்டு அதிகமா இருக்கிற மாநிலம்? கர்நாடகா. கர்நாடகா. ரெண்டாவது வந்து பீகார். மூணாவது வந்து மணிப்பூர். நாலாவது வந்து தமிழ்நாடு. தீவிர வறுமை இல்லாத ஒரு மாநிலமா இப்ப அறிவிச்சிருக்காங்க. எந்த மாநிலம்? கேரளா. வறுமை இல்லாத ஒரு மாநிலமா ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, குடும்ப வன்முறை சட்டம் நம்ம 2005 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது, எப்ப நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்னா 2006 அக்டோபர் 26. 26 வருது பாருங்க, இந்த 0 எடுத்துட்டீங்கன்னா அக்டோபர் 26 அக்டோபர் 2026. அக்டோபர் 26 ஏதாவது ஸ்டேட் நம்மளோட இணைஞ்சுதான் இந்தியாவோட? ஜம்மு காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே. ஹைதராபாத் எப்ப இணைஞ்சது? September 17, 1949. செப்டம்பர் 17, 1949. ஓகே. ஜுனாகத்? செப்டம்பர் 17 என்ன டே? சமூக நீதி நாள். சமூக நீதி நாள். உலகத்துக்கான சமூக நீதி நாள் எப்ப? February 20. February 20. அப்பதான் வந்து ஜுனாகத் இணைஞ்சிருக்கும். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றான்னு? தமிழ்நாட்டுடைய சமூக நீதி நாள் அன்னைக்கு ஹைதராபாத் இணைஞ்சது. உலக அளவுல சமூக நீதி நாள் அன்னைக்கு ஜுனாகத் இணைஞ்சிருக்கும். அக்டோபர் 26 அன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைஞ்சிருப்பாங்க. 47 இல்லையா? ஜம்மு அண்ட் காஷ்மீர். எப்பங்க? 1947 49 47 தானா? ஓகே, சரி. இந்த குடும்ப வன்முறை சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம 2006 அக்டோபர் 26 நடைமுறைக்கு வந்துச்சு. பெண்கள் பாதுகாப்போட வசிக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இது. இதுலயும் எல்லாத்த மாதிரியும் சஹி ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி சட்ட உதவிகள், மருத்துவ உதவிகள், ஆலோசனை எல்லாமே கிடைக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2005 இது ரெஜிஸ்டர் பண்ணாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. எத்தனை நாட்களுக்குள்ள இதுக்கான தீர்வுகள் வாங்கலாம்? அது சிவிலா இருக்கட்டும், கிரிமினலா இருக்கட்டும். இந்த இதுல உரிமைகள் சார்ந்த வழக்குகளை தீர்க்கறதுக்கு எத்தனை நாட்களுக்குள்ள தீர்வு? 60 டேஸ்க்குள்ள. 60 நாட்களுக்குள்ள நமக்கு தீர்வு. அங்க வந்து நம்ம பெற்றோர் பராமரிப்பு சட்டம் பார்த்தோம்ல, முதியோர் மற்றும் பெற்றோர் பராமரிப்பு சட்டம், அதுல 90 நாட்களுக்குள்ள. இதெல்லாம் படிக்கணுமானா படிச்சுதான் ஆகணும். 60 டேஸுக்குள்ள நமக்கு குடும்ப வன்முறை சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் த உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், எவ்வளவு டேஸுக்குள்ள அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னா 60 டேஸ். அங்க வந்து முதியோர் மற்றும் பெற்றோர் பராமரிப்பு நல சட்டத்துல 90 நாட்களுக்குள்ள தீர்வு. அங்க எவ்வளவு வந்து ஜீவனாம்சம் வாங்கலாம்? 10,000. ஓகே, 10,000 ரூபாய் வந்து ஜீவனாம்சம் வாங்கலாம். ஓகே, இதுக்கு யாரு பாதுகாப்பு அலுவலரா இருக்காங்க? அங்க யாரு பாதுகாப்பு அலுவலரா இருந்தாங்க பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டத்துல? சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரா சார்? என்னங்க, எனக்கு அது கேட்க மட்டும்தான், நீங்க சத்தமா பேசலையான்னு தெரியல. சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரா சார்? டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் வந்து அதனுடைய பாதுகாப்பு அலுவலராக இருப்பாங்க. இங்கே ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கும் அதே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் பாதுகாப்பு அலுவலராக இருப்பாங்க. ஓகே, நமக்கு பெண்கள் சார்ந்த, குழந்தைகள் சார்ந்த மேக்சிமம் எல்லாத்துக்கும் இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். அப்போ இதுக்கும் அதே ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், மாவட்ட சமூக நல அலுவலர் வந்து இருப்பார்.
இதனுடைய பாதுகாப்பு அலுவலரா. இதுக்கு கீழே நிறைய என்ஜிஓஸ் இருக்கும். நமக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் வந்து உருவாக்குனாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1983. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் தானே கொடுப்பாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருக்குமே கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அது நம்ம ஒன் ஸ்டாப் சென்டர் சஹி எதுக்கு போனாலுமே அதோடைய ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து கவுன்சிலிங் தான் கொடுப்பாங்க. 181ல நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்னா 1983ல ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் வந்துச்சு. அப்ப 2 பேத்துக்குமே தீர்வு பேச்சு மூலியமா தீர்வு கண்டது. சைக்காலஜிஸ்ட் வந்து கவுன்சிலிங் தருவாங்க. அப்படி இல்லைன்னா தான் நெக்ஸ்ட் கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க, லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால கோர்ட் வந்து 1984. ஓகே, இப்போ 1983ல கவுன்சிலிங் சென்டர்ஸ் வரும். 1984ல ஃபேமிலி கோர்ட் வரும். புரியுதா? 1984ல வந்து ஃபேமிலி கோர்ட், கவுன்சிலிங் சென்டர்ஸ் வந்து 1983. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சக்தி சதன் பார்த்தோம்ல, எந்த வருஷம்? 2021ல இருந்து 2022. குறுகிய கால தங்குமிடம் பார்த்தோம். 3 வருஷம் வரைக்கும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 to 5 years வரைக்கும் இந்த சக்தி சதன்ல தங்கலாம். இதுக்கு முன்னாடி இதனுடைய பேர் என்னவா இருந்துச்சு? ஸ்வதார் கிரேவா இருந்துச்சு. ஓகே, ஸ்வதார் கிரே இல்லங்கள் நம்ம குறுகிய கால தங்குமிடம்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2021-22 பீரியட்ல இதுக்கு சக்தி சதன் பேர் மாத்தி இருந்திருப்பாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் நமக்கு தெரியும். நிர்பயா ஃபண்ட் மூலியமா நிர்பயா கேஸ் வந்து 2013ல நடந்திருக்கும். 1000 கோடி ரூபாய் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணாங்க. அதனுடைய ஃபண்டுல 100% மத்திய அரசுடைய நிதி உதவியோட தொடங்கினது தான் சஹி ஒன் ஸ்டாப் சென்டர். ஓகே, ஒன் ஸ்டாப் சென்டர் மட்டும்தான். இதுவே ஸ்டேட்மெண்டா வச்சிருப்பான். இதனுடைய அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் கொடுத்து இடையில வந்து வார்த்தை எக்ஸ்ட்ரா வார்த்தை ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க. கிரைசிஸ் சதி, அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் கிரைசிஸ் சென்டர்னு கொடுத்து வந்திருப்பான். இப்போ இதெல்லாம் தப்பு. ஒன் ஸ்டாப் சென்டர் மட்டும்தான் சொல்றாங்க. 2015 April 1ல எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்கும். ஓகே, அது போக டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு என்னெல்லாம் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் இருக்கு அப்படின்னா, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் தெரியும், 1961. அதே 1961ல என்ன ஆக்ட் உமன் ரிலேட்டடா வரும்? ஓகே, மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டும் 1961 தான், 1961ல. அடுத்து நிர்பயா ஃபண்ட் வந்து இப்பதான் சொன்னோம் 2013ல. உமன்ஸ் ஹெல்ப்லைன் 181 தெரியும். மிஷன் சக்தி எந்த வருஷம்? 2021ல இருந்து 22. அதே இங்க குழந்தைகளுக்கான திட்டங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு திட்டம். என்ன திட்டம்? மிஷன் வாத்சல்யா. இந்த வருஷம் 2021. ஓகே, மிஷன் சக்தி இந்த வருஷம் 22. 22 April 1. ஓகே, மிஷன் சக்திங்கிறது 2022. அது என்னன்னா, பெண்களுக்கான எல்லா திட்டங்களும் ஒருங்கிணைந்த ஒரு திட்டமா மிஷன் சக்தி இருக்கும். குழந்தைகளுக்கான எல்லா திட்டங்களும் ஒருங்கிணைந்த திட்டமா மிஷன் வாத்சல்யா இருக்கும். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்தியன் பீனல் கோட் நமக்கு 1860. அது நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னவா சேஞ்ச் ஆச்சு? BNS, என்னங்க? பாரதிய நியாய சன்ஹிதா. பாரதிய நியாய சன்ஹிதா. ஓகே, அதுக்கப்புறம் சிஆர்பிசிக்கு வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு எந்த வருஷம்? 1973. அது பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சன்ஹிதான் பேர் மாறி இருந்திருக்கும். அடுத்து இந்திய சாட்சி சட்டம் வந்து சாட்சி அதிநியம்னு பெயர் மாறி இருந்திருக்கும். அது எந்த வருஷம்? 1898. 1872. 1872. ஓகே, இதெல்லாம் எப்ப நடைமுறையாச்சு, நடைமுறைக்கு வந்துச்சு? July 1, 2024. July 1, 2023 24? 4, sir. 24. ஓகே, முதன்முறையா நடைமுறைப்படுத்தின பகுதி எது? அசாமா சார்? சண்டிகர். சண்டிகர். என்னடா இன்னும் ஒரு வாய்ஸ் வரலன்னு பார்த்தேன், தூங்கிட்டாங்கன்னு நினைச்சேன். இருக்காங்க. சண்டிகர். ஓகேவா? ஸ்வதார் கிரேல எவ்வளவு நாள் தங்கலாம்? 3 years. 3 to 3 to 5 5. 3 to 5 years. Okay.
உமன்ஸுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் லைன் இருக்கா? 181 தவிர 091 1091 091 102 112 104 14490 14417 1098. உடனே குழந்தைகளுக்கானது அப்படின்னு கேட்கக்கூடாது. அடுத்து டவுரி ஹராஸ்மெண்ட், வரதட்சணைக்கான வன்முறை. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் எப்ப? நவம்பர் நவம்பர் 25. 25. ஓகே. வரதட்சணை தடுப்பு தினம் எப்ப? November 26. நவம்பர் 26. ஃபர்ஸ்ட் வன்முறை ஒழிக்கணும், அதுக்கப்புறம் வரதட்சணையை ஒழிக்கணும். நவம்பர் 26 டவுரி ப்ரொஹிபிஷன் டே. அந்த அன்னைக்கு தான் வேற ஏதாவது தினம் இருக்கா? நவம்பர் 26 நேத்து தானா? அரசியலமைப்பு தினம். தேசிய பால் தினம். Constitution Day. வெண்மை புரட்சி தினம். வெண்மை புரட்சி தினம். யாருங்க அந்த வெண்மை புரட்சியை கொண்டு வந்தது? வர்கீஸ் குரியன். ஏன்னா எந்த வருஷம்? 1970 சார். 1970. எக்ஸாக்டா 1970. தமிழ்நாட்டுல 80s வந்திருக்குமா 1970. சார்? தமிழ்நாடுல எப்போ இந்தியாவுக்கு தானே? வந்திருக்கும்? இந்தியா தமிழ்நாடுன்னு தனியா வெண்மை புரட்சி இருக்கா? அப்படி இல்ல, இந்த கோஆபரேட்டிவா சொல்லுவாங்கல்ல, டெய்லி எக்கனாமிக்ஸ்ல இதே இருக்குமே. அது வந்து நிறைய இயர் வரும். 1977 56ல இருந்து கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. சரி, அப்ப நமக்கு இதுவே ஒயிட் ரெவல்யூஷன் ஓகேவா? ப்ளூ ரெவல்யூஷன்ல இருக்கா? எஸ் சார். கடல் சார்ந்த ஃபிஷரிஸ். ஓகே. இதுக்கெல்லாம் நேம் இருக்கும்ல சார்? இருங்க இருங்க. ரெட்ல இருக்கா? இருக்கு. டொமேட்டோ. ஓகே. பிளாக் ரெவல்யூஷன் என்னது? பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன். ஓகே. ப்ளூ ரெவல்யூஷன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் சொல்லியாச்சு. பிரவுன் ரெவல்யூஷன்னா கோகோ. கோகோ. தோல் புரட்சி. ஓகே. நம்ம லெதரும் கோகோ ப்ரொடக்ஷனும் வரும். தோல் சார்ந்து கோகோ. எல்லோ ரெவல்யூஷன் ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட் ப்ரொடக்ஷன். ஓகே. ஒயிட் ரெவல்யூஷன் நம்ம தெரியும். சில்வர் ரெவல்யூஷன் முட்டை. ஓகே. எக் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் இதெல்லாமே வரும். சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் காட்டன். காட்டன். வெள்ளி இறை புரட்சின்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் ரெவல்யூஷன் வட்ட புரட்சி. உருளைக்கிழங்கு. பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன். ஓகே. எவர் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி. பசுமை புரட்சி. ஓகே. ரெட் ரெவல்யூஷன் மீட். டொமேட்டோ. மீட் நம்ம இறைச்சியும் டொமேட்டோ தக்காளி. பிங்க் ரெவல்யூஷன் இறால். பார்மசூட்டிக்கல். வெங்காயம். ஓகே. ஆனியன் பார்மசூட்டிகல்ஸ். ஓகேவா? நம்ம மருந்து பொருட்கள். வெங்காயம். அடுத்து பிரான் இறால். ஓகேவா? அடுத்து கிரீன் ரெவல்யூஷன் ஃபுட் கிரெயின்ஸ் இதெல்லாமே வரும். உணவு தானியங்கள் எல்லாமே. கோல்டன் ரெவல்யூஷன் தேன். ஜூட்டா. தேன் ஃப்ரூட்ஸ்ல. ஓகே. ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் ஹார்டிகல்ச்சர் வரும். ஹனி வரும். நம்ம தோட்டக்கலை பயிர்கள். அதுக்கப்புறம் தேன். ஃப்ரூட் நம்ம பழங்கள். கோல்டன் ஃபைபர்னா ஜூட். ஓகே. சணல். கிரீன் ரெவல்யூஷன் உடைய ஃபவுண்டர் யார்? ஆர்மன் போர்லாக். அங்க இந்தியால சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன். சுவாமிநாதன். ஓகே. எல்லோ ரெவல்யூஷன் யார்?
சாம் பெட்ரோடா சார். சாம் பெட்ரோடா கூகுள் மனிதனா? அப்பவே எடுத்தாச்சு இல்ல கேட்கும் போது. ஓ பாருங்க என்னெல்லாம் பண்றாங்க உங்க மேம். கோல்டன் ரெவல்யூஷன் நமக்கெல்லாம் படிக்க வராது அப்படிதானே? சார் கோல்டுக்கு என்ன சொல்லுவாங்க? தங்க புரட்சி. ஆஹா, சமஸ்கிருதத்துல ஏதோ பேரு. ஸ்வர்ணம். நெட்பாக் இது மாதிரி வேற நம்ம புக்காஸ்ல என்ன பேர் இருக்கா கோல்டுக்கு இது மாதிரி? தினார். கிரண்யா. கிரண்யாவா? சரி நிர்பாக் 2000 சொல்றாங்களா பேரு? சரி சில்வர் ரெவல்யூஷன் இந்திரா காந்தி. ஓகே. ஒயிட் ரெவல்யூஷன் தெரியும் வர்கீஸ் குரியன். பிங்க் ரெவல்யூஷன் புர்கேஷ் துர்கேஷ் பட்டேல். பட்டேல். நான் பேரையே சொல்ற மாதிரி இருக்கேன். அடுத்து ப்ளூ ரெவல்யூஷன் அருண் கிருஷ்ணன். அப்படியே மியூட் பண்ணுங்க. சீரியல் குடும்ப கதைகள்லாம் இங்க கேக்குது. கிரீன் ரெவல்யூஷன் MS சுவாமிநாதன் தெரியும். கோல்டன் ரெவல்யூஷன் யாரு? நிர்பக் துதாஜ். மியூட் பண்ணிக்கோங்க யாருமே தெரியும். கோல்டன் ரெவல்யூஷன் வந்து நமக்கு நிர்பக். அடுத்து சில்வர் ரெவல்யூஷன் வந்து இந்திரா காந்தி. எல்லோ ரெவல்யூஷன் சாம் பெட்ரோடான்னு சொல்றாங்க. பிங்க் ரெவல்யூஷன் துர்கேஷ் பட்டேல். ப்ரௌன் ரெவல்யூஷன் ஹீராலால் சௌத்ரி. ரெட் ரெவல்யூஷன் கூட ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அது யாரும் இல்லையா? ரெட் ரெவல்யூஷன் ஃபவுண்டர் விஷால். விஷாலம். ஃபுல் நேம் தெரியல சார். பாரி. விஷால் திவாரி. சிவப்பதிகாரம் யார் நினைச்ச படம்? விஷாலா? அப்ப ரெட் ரெவல்யூஷன் விஷால் ஞாபகம் வச்சுக்கலாமா? விஷால் திவாரி. ஓகே. அப்ப அந்த சிவப்பதிகாரம் படத்தை விஷாலோட ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோ ரெவல்யூஷன் சாம் பிட்ரோடா. ஒயிட் ரெவல்யூஷன் வர்கீஸ் தெரியும். சில்வருக்கு யாரு? காந்தி. இந்திரா காந்தி. ஓகே. பிங்க் ரெவல்யூஷன் யாரு? பட்டேல். துர்கேஷ் பட்டேல். கிரே ரெவல்யூஷன் யாரு? சுவாமிநாதன். அதுவும் MS சுவாமிநாதன் தான். கோல்டன் ஃபைபருக்கு கோல்டன் யாரு? நிர்பக் துதாஜ். நிர்பாக் தானே? அதே தான் கோல்டன் ஃபைபருக்கும். ஓகேவா? சரி கோல்டு எதுக்காக மற்றவங்க பார்க்கறதுக்காக போடுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிர்பாக் அப்படிங்கிறது. அப்ப அந்த நிர்பாக் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கோல்டன் ஃபைபரும் ரெண்டுமே நிர்பாக் தான்.
ப்ளூ ரெவல்யூஷன் யாரு? அருண் கிருஷ்ணன். அருண் கிருஷ்ணன். இல்ல, அருண் கிருஷ்ணன். அருண் கிருஷ்ணனா? கிருஷ்ணன் எல்லாம் என்ன கலர்ல காமிப்பாங்க கார்ட்டூன்ஸ்ல? ப்ளூ கலர். அப்ப அருண் கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுக்கலாமா? ப்ளூ ரெவல்யூஷன். எஸ் சார். ஓகே, பிரவுன் ரெவல்யூஷன் வந்து லலால் சௌத்ரி. ஹீராலால் சௌத்ரி. ஓகே. கோல்டனுக்கு நிர்ஃபாக். கோல்டன் ஃபைபரும் நிர்ஃபாக் தான். கிரீன் ரெவல்யூஷன், கிரே ரெவல்யூஷன் ரெண்டுமே எம்எஸ் சுவாமிநாதன். பிங்க் ரெவல்யூஷன் துர்கேஷ் பட்டேல். துர்கேஷ் பட்டேல். கேஷ் ஓகே. பட்டேல். ரெட் ரெவல்யூஷன் விஷால் திவாரி. சில்வர் ரெவல்யூஷன் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. ஒயிட் ரெவல்யூஷன் தெரியும். எல்லோ ரெவல்யூஷன் ஷாம் சாம்சப்போடா. ஓகே. சரி, சப்ஜெக்டுக்குள்ள போகாம இதுக்குள்ள வந்துட்டோமா? எதுல விட்டுட்டு போனோம்? நம்ம டவுரி ப்ரொஹிபிஷன்ல விட்டுட்டு போய் ரெவல்யூஷன்ல வந்து நிக்கிறோம். அந்த புரட்சி படிக்க போய் இந்த புரட்சிக்கு வந்துட்டோமா? பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் எந்த வருஷம், எந்த நாள்? நவம்பர் 25. நவம்பர் 25. அதே வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் டே இப்ப நவம்பர் 26. நவம்பர் 26. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எப்ப தொடங்கினாங்க? 1986. 1986ல தொடங்கினாங்க. ஓகே. தேசிய குற்ற ஆவண காப்பகம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதுல வரதட்சணை வந்து அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யூபி. டொமஸ்டிக் வயலன்ஸ்ல யாரு? கர்நாடகா. கர்நாடகா. ஓகே. இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து 1961 தெரியும். இதுல ஐபிசி இந்தியன் பினல் கோட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா 304B செக்ஷன் டவுரி டெத் வந்து பேசியிருந்திருப்பாங்க. டவுரி டெத் வந்து 304B. நேஷனல் மிஷன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் எந்த வருஷம்? நேஷனல் உமன் மிஷன் எம்பவர்மெண்ட் ஆஃப் 2010. நேஷனல் மிஷன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் 2010. நேற்று படித்தோம். தேசிய பெண்களுக்கான இயக்கம், அதுக்கு பெண்களுக்கு அதிகார அளித்தலுக்கான இயக்கம் தான் வந்து 2010. ஓகே. கோட்ஸ் வந்து மிஸ்ஸிங் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ண, எதை சொல்ல வருது? மிஸ்ஸிங் உமன் அப்படிங்கிற டேர்ம், மிஸ்ஸிங் உமன் அப்படிங்கிற டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்திருப்பாங்க. எதனால அந்த மிஸ்ஸிங் உமன்ங்கிற டேர்ம் வந்து உருவாக்கணும்? என்னங்க? ஜெண்டர் கேப்பா சார்? ஜெண்டர் கேப். அதுல பர்டிகுலரா என்ன ரீசன்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஜெண்டர் கேப் மிஸ்ஸிங் உமன் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்றதுக்கான ரீசன் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபார் அ மேல் சைல்டு. ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மேல் சைல்டு, ஆண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது தான் வந்து சமூகத்துல மிஸ்ஸிங் டேர்ம் அப்படிங்கிற மிஸ்ஸிங் உமன் அப்படிங்கிற டேர்ம் வந்து உருவாகிறதுக்கான காரணம்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஃபார் அ மேல் சைல்டு, அந்த அதுக்கான யூஸ் பண்ண வார்த்தை வந்து மிஸ்ஸிங் உமன். எக்ஸாம்பிள கேட்டிருந்தாங்க. டவுரி டெத் வந்து 304B வந்து பார்த்தோம் இந்தியன் பீனல் கோட்ல. இப்ப பிஎன்எஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா செக்ஷன் 80 வந்து டவுரி டெத்தா இருக்கு. பிஎன்எஸ்ல 80. ஓகே. அந்த டவுரியில எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மேரேஜ் நடக்குது அப்படின்னா எவ்வளவு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும்? அதுல 20% வந்து அந்த ஆனுவல் இன்கம் இருக்கு அப்படின்னா, ஆண்டு வருமானம் இருக்குன்னா அந்த 100%ல 20% தான் வந்து திருமணத்திற்கான செலவா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இந்த டவுரி ஆக்ட்ல. ஓகேவா? அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டுக்குள்ள வரும். அதிகமான டவுரி ப்ரொஹிபிஷன் டெத், அதாவது டவுரி டெத் நடக்கிறதுல நமக்கு டவுரி எங்க அதிகமா இருந்துச்சு? யூபி. யூபி. அதே டவுரி டெத்தும் இந்த யூபி தான், தமிழ்நாட்டிலயும் இருக்கு. ஓகே, கவர்மெண்ட் என்ன வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க? இனிஷியேட்டிவ் டேக்கன் பை கவர்மெண்ட். 1961 வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களா? 1986ல அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. என்சிஆர்பி தொடங்கின வருஷம் தான். இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பெண்களை பாதுகாக்கணும், வரதட்சணையை தடுக்கணும் அப்படிங்கறதான் அப்ஜெக்டிவ். என்னென்னலாம் இங்க இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கு, சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா பெண்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. அடுத்து பிரிஞ்சவங்கள சேர்த்தும் வைப்பாங்களாம். அப்ப இது நமக்கு புதுசா இருக்கும் இந்த கண்டென்ட் மட்டும். சைக்காலஜிஸ்ட்ல நமக்கு கவுன்சிலிங் கொடுத்து பிரிஞ்சவங்கள சேர்த்து கூட வைப்பாங்க. அதுக்கப்புறம் வரதட்சணை பொருட்கள், கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் மீட்டு தருவாங்க. அது போக இதனுடைய தடுப்பு அலுவலர் யாரா இருக்கும் டவுரிக்கு? டிஸ்ட்ரிக்ட் social welfare. டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், மாவட்ட சமூக நல அலுவலர் தான் இருப்பாங்க. டவுரி வாங்கியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சது 5 வருஷம் வந்து பிரிசான்மெண்ட்டும் 15,000 வந்து ஃபைன் அமௌண்ட்டும் இருக்கும். ஓகே, அந்த வரதட்சணை தடுப்பு தினமா நவம்பர் 26ஆம் தேதி வந்து நம்ம அனுசரிக்கிறோம் சொல்றாங்க. அப்ப விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துவாங்க. ஐபிசி வந்து 2 இருக்கு, 498A, 304B வந்து செக்ஷன் வந்து 304B டவுரி டெத் வந்து பேசும். இப்ப வந்து பிஎன்எஸ் 80க்குள்ள இருக்கு. ஓகே, வேற என்னென்ன நடவடிக்கைகள்? அங்க சொன்னதே தான். கவுன்சிலிங் சென்டர்ஸ், ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் 1983, சக்தி சர்தன் வந்து 2021ல இருந்து 2022, ஒன் ஸ்டாப் சென்டர் 2015, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து 2005, மிஷன் சக்தி எந்த வருஷம்? 2022, ஹெல்ப்லைன், உமன்ஸ் ஹெல்ப்லைன் 182-1091. அடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், நமக்கு இந்தியா 4th பிளேஸ்ல இருக்கான். அதில் என்சிஆர்பியில் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா 2023 டேட்டா படி நமக்கு ராஜஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து கர்நாடகா பார்த்தோம், டவுரியில உத்தரப்பிரதேஷ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ராஜஸ்தான். அதுக்காக நம்ம என்ன இதை வந்து இது இனிஷியேட்டிவ் என்னென்ன கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்? நம்ம போக்சோ ஆக்ட் இருக்கு. போக்சோனா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 2012ல கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ அமெண்ட் பண்ணாங்க? 2018ல அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. நமக்கு டவுரி ப்ரொஹிபிஷன் வந்து 1961ல கொண்டு வந்து 86ல அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இது 2012ல கொண்டு வந்து 2018ல சொல்லியிருக்காங்க. எத்தனை வயசு வரைக்கும் குழந்தைகள்னு சொல்றாங்க? 18 வரைக்குமே வந்து குழந்தைகள் தான் சொல்லுவாங்க. ஓகே, இதோடைய ஃபீச்சர்ஸ், இதோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன இருக்கு? 2 மாசத்துக்குள்ள விசாரணையை முடிச்சிடணும். அதனுடைய அப்பீல் வந்து 6 மந்த்துக்குள்ள முடிச்சிடணும். 1 வருஷத்துக்குள்ள ஃபுல் என்கொயரியும் முழு விசாரணையும் முடிச்சிடணும். இன்னொன்னு, அந்த என்கொயரி எப்படி இருக்கணும் அப்படின்னா சீக்ரெட்டா தான் மெயின்டைன் பண்ணணும், வெளிப்படையா இருக்கக்கூடாது. நம்ம நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்து வந்திருப்போம். அடுத்து எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்றது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம விசாரணையை தொடங்கிடலாம். இப்ப கூட நிறைய சேஞ்சஸ் வந்து பிஎன்எஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. எல்லாமே டிஜிட்டலைஸ்டா மாத்திட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் நமக்கு பார்டர்லாம் கிடையாது. நம்ம எங்க இருந்தனாலும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியோ இல்ல போட்டோஸ் வச்சோ கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன பேர் சொல்றாங்க? பிஎன்எஸ்எஸ்ல இப்படியெல்லாம் படிச்சது இல்லையா? எந்த பிளேஸ்ல இருந்தனாலும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்னாலும் நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். 0 எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. ஓகே, 0 எஃப்ஐஆர் எல்லாமே டிஜிட்டலைஸ்டா மாத்திட்டாங்க. டைரக்டா நம்மளே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனுடைய பார்டர்லாம் கிடையாது. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டு மாத்துறதுக்கு முன்னாடியே போக்சோல அது இருந்துச்சு. எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு, இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் போது அந்த காவல்துறை அதிகாரி வந்து அவங்களுடைய யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது. ஓகே, இன்னொன்னு,
அந்த நம்ம ரெக்கார்ட் என்கொயரி பண்ணும்போதே அதை ஒரு டைமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப அந்த பாதிக்கப்பட்டவங்களை வந்து கூப்பிடக்கூடாது என்கொயரி பண்றதுக்காக. இன்னொன்னு, காவல் அதிகாரிகளும் என்ன பண்ணக்கூடாது, அந்த காவல் நிலைய எல்லையை வந்து ஒரு காரணமா காட்டி எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணக்கூடாது. அது திரும்ப அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்னென்ன மருத்துவ பொண்ணு ஒண்ணு பையன் 2 பேரும் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இதுவே ஒரு கேள்வியா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையானது, மெடிசின்ஸ் எல்லாமே வந்து யார் வந்து அக்யூஸ்டோ அவங்க தான் வந்து அந்த கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல நமக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கும், மெடிக்கல் ஹெல்ப்லைன்ஸ் இருக்கும், மகிழா கோர்ட் கூட இருக்கும். தமிழ்நாட்டில் 20 மகிழா கோர்ட் இருக்கு இந்த போக்சோ விசாரிக்கிறதுக்காக மட்டும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இதுக்கான மையங்கள் வச்சிருக்காங்க. இந்த கேஸை மட்டும், போக்சோ கேஸை மட்டும் வேகமா விசாரிக்கிறதுக்காக நம்ம கோர்ட்லயே ஆஸ் யூஸ்வலா இருக்க கோர்ட்லயே மகிழா கோர்ட்னு தனியா இருக்கும், பெண்களுக்கான நீதிமன்றம். தமிழ்நாட்டுல 20 மகிழா கோர்ட் இருக்கு. சரி, ஓகே. 2018 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17 to 18 இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த அக்யூஸ்டுக்கு குறைஞ்சது 10 இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே 13 to 16 இருந்துச்சுன்னா குறைஞ்சது 20 இயர்ஸ், மேக்சிமம் வந்து லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் போகலாம். அது ஆயுள் தண்டனை வரைக்கும் போகலாம். அதே 12க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க, மரண தண்டனை கொடுப்பாங்க. இப்ப கூட நிறைய ரூல் வந்து மாத்திருக்காங்கல்ல, இப்ப திரும்ப அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபாலோ பண்ணா எவ்வளவு வருஷம்? அப்படிலாம் இருக்கா? மாத்திருக்காங்க அது. தமிழ்நாடு தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு மரண தண்டனை விதிச்ச மாநிலம் இது, ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ண ஆக்ட் மாநிலம் தமிழ்நாடு சார். வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் வந்து மரண தண்டனை விதிச்சிருந்திருப்பாங்க, அதாவது இந்த ஆக்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. குரூப்ல நான் போட்டோ வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த அமெண்ட்மெண்ட். ஆசிட் அட்டாக்கு இப்ப எவ்வளவு தண்டனை? ஆசிட் வீச்சுக்கு, ஆசிட் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுப்பாங்க. ஓகேவா? ஆசிட் வீசத்துக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை மினிமம், அதிகபட்சம் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஆசிட் அட்டாக் பண்ணாங்கன்னா ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுப்பாங்க. ஆசிட் வீசத்துக்கு ட்ரை பண்ணாலே மினிமம் 10 இயர்ஸும் மேக்சிமம் ஆயுள் தண்டனையும் கொடுப்பாங்க. பெண்களை ஃபாலோ பண்ணா, பின்தொடர்ந்து போனா என்ன தண்டனை? ஃபர்ஸ்ட் வருஷம் 5 இயர்ஸ் வந்து பிரிசான்மெண்ட். முதல் முறையா வந்து 5 வருஷம் வந்து சிறை தண்டனை. 2வது முறையா வந்து நமக்கு 7 வருஷம், 5 வருஷங்கிறது 7 வருஷம் சிறை தண்டனையா மாறும் ஃபாலோ பண்ணி போனாலே. அடுத்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ். அதே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அது வந்து கேட்டகரி வைஸா பிரிச்சு இருந்திருப்பாங்க. இப்ப பார்த்ததுதான் மேக்சிமம் எது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, மரண தண்டனை வரைக்குமே வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. 12 ஏஜுக்கு பிலோவா இருந்துச்சுன்னா 12 பிலோவா இருந்துச்சுன்னா அதிகபட்சம் மரண தண்டனை கொடுப்பாங்க. இதுதான் திருத்தம் பண்ணது. புதுசா ஆட் பண்ணியிருக்கிறது பெண்களை பின்தொடர்தல் அப்படிங்கிறது புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபாலோ பண்ணி போனாலே 5 இயர்ஸ். திரும்ப முதல் டைம் வந்து 5 வருஷம்,
மறுபடியும் இதை கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா அது 7 இயர்ஸா வந்து மாறும். இதுதான் தமிழ்நாட்டுடைய இப்ப ரீசெண்டா வந்து திருத்தம் பண்ணது. முறையா இவங்க பண்ணாங்க, வெஸ்ட் பெங்கால்ல பண்ணாங்க. மரண தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடும் அதே மாதிரி மரண தண்டனைக்கான திருத்தம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2018 அந்த போக்சோவுடைய திருத்தம் 17 to 18 10 வருஷம் சிறை தண்டனை, 13 to 16 அதிகபட்ச ஆயுள் தண்டனை, 12 பிலோ இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் மரண தண்டனை கொடுப்பாங்க. ஓகே, இதுல நமக்கு போக்சோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு பேரு போக்சோ இ பாக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆன்லைன்லயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இன்னொன்னு, நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் வன்முறைகள் தடுப்பு சட்டம் எந்த வருஷம்? என்னது? 2013. 2013 2013 ப்ரிவென்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? நிர்பயா நடந்துச்சா, அப்ப அதனுடைய அடிப்படையிலையும் இதுவும் வந்திருக்கும். இன்னொன்னு விசாகா கேஸையும் இருந்திருக்கும். அப்ப விசாகா வழிகாட்டுதல்னு சொல்றாங்க. விசாகா கைட்லைன்ஸ் 1997 கொடுத்தாங்க. இது ராஜஸ்தான்ல நடந்த கேஸ் தான். 1997 அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றம். ஒவ்வொரு கம்பெனிஸ்லயுமே விசாகா அப்படிங்கிற ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். அதை வச்சுதான் அதுலதான் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் எல்லாமே வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த சட்டம் அதனுடைய அடிப்படையில விசாகா கைட்லைன்ஸோட அடிப்படையில 2013 பணியிடங்கள்ல பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே, 2013 ப்ரிவென்ஷன் ஆஃப், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு சொல்றாங்க. அங்க போக்சோல வந்து ப்ரிவென்ஷன் வரும், இங்க வந்து ப்ரொடெக்ஷன். 2013 வந்துச்சு. அதாவது எந்த கம்பெனிஸ்ல இது தொடங்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனில 10 பேருக்கு மேல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் அந்த கம்பெனில கண்டிப்பா விசாகா குழு உருவாக்கி இருந்திருக்கணும். ஆனா இதை மேக்சிமம் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. அந்த கம்பெனில யார் வந்து ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்களோ அவங்களுடைய தலைமையில அந்த குழு செயல்படணும். அதுல நம்ம லீகல்லா நாலேஜ் இருக்கக்கூடிய, சட்ட அறிவு இருக்கக்கூடிய 2 பெண்கள் வந்து அதுல உறுப்பினராக இருக்கணும். அவங்க இந்த குழு தான் வந்து இந்த மாதிரி புகார்களை விசாரிக்கும். 3 மாசத்துக்குள்ள எழுத்துப்பூர்வமா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 90 நாட்களுக்குள்ள விசாரணை நடத்தி முடிச்சிருவாங்க. விசாரணை முடிஞ்ச 10 நாட்களுக்குள்ள ரிப்போர்ட் கொடுத்தரணும். அப்ப இந்த கேஸ் மொத்தமா இதனோட அதிகாரி எவ்வளோ 60 டேஸுக்குள்ள அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விசாகா கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னது. இதுல நம்ம கம்பெனிஸ் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பான பணியிடம் கொடுத்திருந்திருக்கணும். விசாகா கைட்லைன்ஸ் உருவாயிருந்திருக்கணும். விசாகா கைட்லைன்ஸ் பத்தி அவங்களுக்கு முதல்ல சொல்லி தந்திருக்கணும். அதிக நேரம் ஓவர் டைம் வந்து பார்க்க சொல்லக்கூடாது. இதெல்லாம் அந்த கம்பெனிஸ்க்கு விசாகா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா 50,000 வரைக்கும் ஃபைன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன பண்ற கம்பெனிஸ் வந்து விசாகா கைட்லைன்ஸையும் ஃபர்ஸ்ட் விசாகா கமிட்டியே உருவாக்குறது கிடையாது. இன்னொன்னு அப்படியே இருந்தாலும் புகார்கள் வந்து டைரக்டா அபிஷியல்ஸ் இல்லாததுனால பெருசா ஒன்றும் விசாரிக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னொன்னு என்ஜிஓடைய மெம்பர் இருக்கணும். இதுல என்ஜிஓடைய மெம்பரே வந்து விசாகா கைட்லைன்ஸ்ல இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை பத்தி இந்த 2013 ஆக்ட் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று கொண்டு வந்தாங்க மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2013. அது பேர் என்னன்னா ஷீ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க போக்சோ இ பாக்ஸ் பார்த்தோம், இங்க ஷீ பாக்ஸ், த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆன்லைன்லயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் வந்து இதை செயல்படுத்துறது. ஓகே, நிர்பயா ஃபண்ட் எந்த வருஷம்? அடுத்து 2013 நமக்கு 1000 கோடி ஃபண்ட்ல வந்து தொடங்கினாங்க. 2014 2000 கோடியா மாறிச்சு. இப்ப 7,000 crores வந்து கிட்ட போயிருக்கு. அப்ப 2012 தான் அந்த நிர்பயா சம்பவம் வந்து நடந்துச்சு. இதுல நமக்கு பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக 8 நகரங்கள்ல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தலாம். இதுக்கு கீழே நிறைய அந்த நிர்பயா ஃபண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உருவாகி இருக்கும். பெண்களுக்கான இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸும் அதுக்கு கீழே தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒன் ஸ்டாப் சென்டர் சகி சொல்லுவாங்களா? 2015 April 1 அதே பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் 100% வந்து
மத்திய அரசு நிதி உதவியினால பண்றது. அது பிரைவேட் பிளேஸ்லயும் சரி, பப்ளிக் பிளேஸ்லயும் சரி, அது வேலை செய்யற பெண்களுக்கோ இல்ல பெண்களுக்கோ ஏதோ ஒரு வன்முறை வயலன்ஸ் வந்து எகெயின்ஸ்டா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுல நம்ம சஹி ஒன் ஸ்டாப் சென்டருக்கு அதை ரீச் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். எல்லா எல்லா பகுதியிலையும் சஹி ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்கும். இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் பிரிவென்ஷன் ஆக்ட் இந்த வருஷம். இம்மாரல் டிராஃபிக் ஒழுக்க நெறி பிறழ்தல் சட்டம். அப்படி படிச்சது இல்லையா? ஆயிரத்தி 956 நமக்கு பார்த்து கூட சொல்ல தெரியாது. 1956 பெண்களை வந்து வணிக நோக்கத்துல கடத்துறது இந்த மாதிரி. இதுக்கான ஆர்டிகல் என்னன்னு 23. 23 சட்டவிரோதமா இவங்களை கடத்துறது. இதை மீறினா 3 to 7 years இருக்கு தண்டனை இதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் வந்து 1956ன்னு. ரொம்ப டெப்தாலாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து வாழ்வழி திட்டம் உஜ்வாலா இந்த வருஷம் 2007. 2007. அதே பெண்கள் குழந்தைகளை வணிக ரீதியா பாலியல் தொழிலுக்காக கடத்துறது இதில் சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்கள மீட் எடுக்கணும், அவங்க பாலியல் சுரண்டல்ல இருந்து தடுக்கணும், அந்த கடத்தப்பட்டவங்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து மறுபடியும் சமூகத்தோட ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். சென்ட்ரல் ஸ்டேட் 2 பேருமே தான் அதை செயல்படுத்துறாங்க. உஜ்வாலா ஏ வந்துச்சுன்னா 2007 வரும். ஓகே, வர்மா கமிட்டி. இதுக்கு முன்னாடி ஒரு வர்மா கமிட்டி கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் 2006. 999. எதுக்காக அந்த வர்மா கமிட்டி? கான்ஸ்டியூஷன் ஒர்க்கிங் பத்தி ரிவ்யூ. கடமைகள். கான்ஸ்டியூஷன் ஒர்க்கிங்கா? அது வர்மா கமிட்டியா? அது கிடையாது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் வந்து செயல்படுத்துறதுக்காக என்னென்ன சட்டங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆராயறதுக்காக வர்மா கமிட்டி 199 ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. இவர் ஒரு ஜஸ்டிஸ் தான், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் தான். அதே வர்மா கமிட்டி 2012 பாலியல் வன்கொடுமையை தடுக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு இந்த வர்மா கமிட்டி போட்டாங்க. 2012 தான். இவர் தான் என்னது, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் தான், சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான். எதுக்காக இந்த வர்மா கமிட்டி அமைச்சாங்கன்னா 2012 தான் நிர்பயா சம்பவம் நடந்துச்சு. அதே 2012 டெல்லி நிர்பயா வன்கொடுமைக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு நம்ம கமிட்டி தான் இது. 2013 தான் அதோடைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. நமக்கு கூட்டு பாலியல் வன்முறை அப்படின்னா 20 years வந்து சிறை தண்டனை. அடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க கொலை பண்றாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு கம்பெனிஸ்குள்ளேயும் விசாரணை குழு, அந்த விசாகா மாதிரி உருவாக்கணும். ஆசிட் அட்டாக் பண்ணாங்கன்னா குறைஞ்சது 10 years இருக்கணும். அது இப்ப நடைமுறைப்படுத்திட்டோம். அடுத்து மகளிர் காவல் நிலையங்களோட எண்ணிக்கையை உயர்த்தணும். நமக்கு மகளிர் காவல் நிலையங்கள் எப்ப தொடங்கினாங்க? 1992. 1992. எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? ஸ்பேஸ் 1000 lights. 1000 விளக்கு. போலீஸ் பிரிவு எப்ப உருவாக்குனாங்க? மகளிர் போலீஸ் பிரிவு 1973. 1973. மகளிர் போலீஸ் பிரிவு வந்து 1973 தொடங்கினாங்க. இது வந்து நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் தொடங்கினது 1992 ஜெயலலிதா அவங்க பீரியட்ல தொடங்கியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாலியல் குற்றங்கள்ல தண்டனை வாங்கினவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசா நடைமுறைப்படுத்தல. பாலியல் கல்வியை பள்ளிகள்லயே அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை செயல்படுத்துறதுக்காக இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா திட்டங்கள், நம்ம மிஷன் சக்தி இருக்கு, மகளிருக்கான ஹெல்ப் லைன் இருக்கு, தேசிய மகளிர் ஆணையம் இருக்கு. தேசிய மகளிர் ஆணையம் என்ன டேட்ல தொடங்கினாங்க? January 31. ஜனவரி 31. ஓகே. பெண் சிசு கொலை, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். பெண் குழந்தைகளை சுமையா கருதலாம், அதனால அவங்க இன்ஃபான்டா இருக்கும் போதே கொலை பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் பெண் சிசு கொலை, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். சிசு அப்படின்னா இன்ஃபான்ட்னு சொல்லுவாங்க, குழந்தைன்னா சைல்டு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு.
இன்ஃபேண்ட்னா யாரை சொல்லுவாங்க? ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தை ஒரு வயசுக்குள்ள இருந்தா அவங்க இன்ஃபேண்ட். அதுக்கு மேல இருக்காங்கன்னா சைல்டு, குழந்தை. அப்ப சிசு, பெண் சிசுவிலேயே கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. 2011 நமக்கு சென்சஸ் படி நமக்கு 918 சொல்றாங்க ஒரு புக்ல, 919 இருக்கும். ரெண்டுமே ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்ப அதுக்கும் இந்த ரேஞ்சு தான் இருக்கு. குழந்தைகள் பாலின விகிதமே 919 18 ரேஞ்சில் தான் இருக்கு. இப்ப அதுக்கான காரணம் தெரியும், இப்பதான் சொல்லியாச்சு. நம்ம நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ப்ரிஃபரன்ஸ், மேல் சைல்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அவங்களுடைய மூட நம்பிக்கைகள், ராஜஸ்தான்ல இருக்கிற மாதிரி ஆணாதிக்கம் இருக்கிறது. அடுத்து யங் மேரேஜ் இருக்கிறது, அவங்களுக்கு இல்லிட்ரேட் பீப்புளா இருக்கிறது, பாவர்ட்டியா இருக்கிறது, டவுரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இவ்வளவும் இருக்கு. அதனால என்ன ஆகுது, அவங்க பெண் குழந்தைகளை சிசுக்களை கொண்டுறாங்க. இதனால என்ன இம்பாக்ட் வருது அப்படின்னா, இது ஒரு சின்ன விஷயமா மாதிரி தெரிஞ்சாலுமே ஆனா அந்த இம்பாக்ட் தான் என்னது, பெரிய லெவல்ல கொண்டு போகும். பாலின வேறுபாடு, ஜெண்டர் கேப் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ஆணாதிக்க சமூகம் உருவாக ஆரம்பிக்குது. பாலின விகிதம் குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய செக்ஸ் ரேஷியோ அதுவும் இன்னும் கம்மியா தான் இருக்கு. 1000 கிட்ட கூட ரீச் பண்ணல, 940 கிட்ட தான் இருக்கும். அடுத்து பொருளாதாரம் பின்னடைவில் இருக்கும். பெண்களுக்கு கல்வியறிவு கம்மியா இருக்கு. இப்போ இவ்வளவு இம்பாக்ட் கொடுத்துருந்துருக்கும். பெண் குழந்தைகளுடைய பெண் சிசு கொலை இதுக்கு தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ், இந்தியன் கவர்மெண்ட் MTPA ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க 1900 எந்த வருஷம்? 71ல. 1971 மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட். டெர்மினேஷன் ஆனது, டெர்மினேட்னா இங்க கழைக்கிறது, அதுக்கான மீனிங்ல கொடுத்துருக்காங்க. அப்ப மெடிக்கல் டெர்மினேஷன், மருத்துவ ரீதியான கருக்கழைப்பு. அதுக்கு டே ஏதாவது இருக்கா இதுக்கு அகெயின்ஸ்டா? அப்படி ஏதாவது இருக்கா? செப்டம்பர் 28 28 29 9. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, DY சந்திரசூட். படிச்சிருக்கீங்களா? இந்த கருக்கழைப்புக்கு இப்ப மெடிக்கல் அப்ரூவ்டு கொடுத்திருக்காங்க ஜட்ஜ்மெண்ட். செப்டம்பர் 29 என்ன டே அப்படின்னா சேஃப் அபார்ஷன் டே. ஓகேவா? செப்டம்பர் 29 டைம் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? முன்னாடி 24 வீக்ஸ் இருந்துச்சுமா, அப்பவே 24 20 வீக்ஸ் இருந்தது, இப்பதான் 24 வீக்ஸ். ஓகேவா? ஆரம்பத்துல 20 வீக்ஸ் வச்சிருந்தாங்க, இப்ப 24 வீக்ஸா மாத்திருக்காங்க. DY சந்திரசூட் தான் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேவா? இன்னொன்னு, மெடிக்கல் டெர்மினேஷன் அப்படிங்கிறது மேரிட் உமன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, அன்மேரிட் உமனும் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. DY சந்திரசூட் இதெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருந்திருப்பாங்க. இன்னொன்னு, மெடிக்கல் டெர்மினேஷன் அப்படிங்கிறது அந்த யாரு அது சார்ந்த பெண்ணோ அவங்களுடைய ரைட் அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை. அப்ப அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும், சுத்தி இருக்க யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. அப்ப மெடிக்கல் டெர்மினேஷன் அந்த பொண்ணை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இன்னொன்னு, 20 வீக்ஸ் இருந்தது, இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 24 வீக்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப 20 வீக்ஸா இருந்தா அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருந்திருப்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்கணும். 24 இருந்தா 2 டாக்டர்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் வாங்கியிருந்திருக்கணும். இதெல்லாம் அதே டேட் அன்னைக்கு தான் 28 29 அப்பதான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. செப்டம்பர் 29 தான் சேஃப் அபார்ஷன் டே. 29 அது ஓகே. அதில் மேலே செப்டம்பர் 28 எழுதியிருப்பேன், 29 தான். ஓகே. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் இப்ப 1971 திருத்தப்பட்டது 2021. இதுலயே இருக்கா, ரெஜிஸ்டர்ட் டாக்டர்ஸ் தான் பண்ணணும், மெடிக்கல் டெர்மினேட் பண்ணணும்.
அபார்ட் பண்றது 2021 திருத்தப்படி 24 வீக்ஸ் வரைக்கும். இதை பார்த்து தான் சொன்னீங்களோ? ஆல்ரெடி நீங்க சொல்லிருக்கீங்க. சொல்லியிருக்கணும். அப்ப 24 வீக்ஸ் வந்து மருத்துவ முறைப்படி கழிக்கலாம்னு சொல்றாங்க. 1971 ஆக்ட் படி 20 வீக்ஸா இருந்துச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு செப்டம்பர்ல தான் 2022ல. திருமணமாகாத பெண்கள் கருக்கழைப்பு செய்யலாம். அடுத்து உடல் சார்ந்த விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதை வந்து என்ன பண்றாங்க, தவறா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூட தப்பா யூஸ் பண்ணலாம், இது தவறான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்லாம் கிரிட்டிசிசம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, அடுத்து பிசிபிஎன்டிடி, ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டைனஸ்டிக் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஆக்ட் இந்த வருஷம் 1994. 1994ல இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கருவில் இருக்கிற குழந்தை வந்து மேலா ஃபீமேலான்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்றது ஸ்கேன். சயின்ஸ்ல ஒரு கான்செப்ட் படிச்சிருந்திருப்போம். ஒரு ரேஸை வந்து அனுப்பிவிட்டு அதை ரெஃப்ளெக்ட் பண்ண வச்சு திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு அதை அப்சர்வ் பண்றது. எது? சவுண்டு கூட அப்படி பண்ணலாம். அந்த சவுண்டை வச்சு திரும்ப ஒரு மெட்டீரியல்ல அனுப்பி திரும்ப அதை ரெஃப்ளெக்ட் பண்ண விட்டு அப்சர்வ் பண்ணி அந்த மெட்டீரியல் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா இல்லையா வைக்கலாம். அதே மாதிரி இதே டிவைஸ் வந்து நம்ம ஷிப்ல யூஸ் பண்ணுவாங்க, ரேடார். ஓகேவா? அதே மெடிக்கல்ல யூஸ் பண்ணோம்னா ரேடார் சோனார் யூஸ் பண்றோம். மெடிக்கல்ல யூஸ் பண்ணோம்னா அல்ட்ராசானிக் வேவ்ஸா சார்? அல்ட்ரா சோனிக்கா அல்ட்ரா சவுண்டா? அல்ட்ராசோனோ. ஓகே. அதனால அந்த குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் இருக்கா? சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது? நோ சார். நோ. இது வந்து ஸ்கூல் புக்ல தாங்க இருக்கு இந்த கண்டென்ட். சயின்ஸ்ல 10th புக்லயே இந்த கண்டென்ட் இருக்கும், 9thலயும் 10thலயும். ஓகே, ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக். இதை இந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு தான் வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும் ஸ்கேன்ல. அப்ப இது வந்து இதை மீறக்கூடிய டாக்டர்ஸுக்கு தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை 5 years வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து இது ஒருவேளை இதை மீறி அவங்க ஸ்கேன் பண்ணி மேலா ஃபீமேலா அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா 5 yearsக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இதுல நமக்கு SSY திட்டம், சுகன்யா சம்ரிதி யோஜனா. சம்ரிதினா வெல்த் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் 2015ல. சுகம்யா பாரத் அபியான் இந்த வருஷம் 2015. யாருக்காக தொடங்குனது சுகம்யா பாரத் அபியான்? டிசேபிள்ட் பர்சன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒவ்வொரு கட்டடங்களையும் மினிமம் 50% வந்து அவங்க ஆக்சசபிளா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஈஸிலி ஆக்சசபிள்னு சொல்லுவாங்க சுகம்யா. அப்ப அந்த மாதிரி பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாத்துறது தான் வந்து சுகம்யா பாரத் அபியான் 50%. இது வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா. சம்ரிதி யோஜனாங்கிறது வெல்த் அப்படின்னு சொல்றாங்க, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஜனவரி 22, 2015 ஹரியானா பானிபட்ல நடந்திருக்கும். நேஷனல் உமன்ஸ் டே எப்ப? February 13. 13 சரோஜினி நாயுடுவுடைய பிறந்தநாள். அதே பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் தமிழ்நாடு Jan 24 sir? February 24. பிப்ரவரி 24. ஜனவரினே வருது. So February பெண் வந்து குழந்தைகள் தினம் தான் வந்து sir? ஜனவரி 24. பெண் குழந்தைகள் தினம்னா ஜனவரி 24. தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம்னா பிப்ரவரி 24. நேஷனல் உமன்ஸ் டேனா பிப்ரவரி 13. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேனா March 8. மார்ச் 8. ஓகே, இதெல்லாம் மறக்குமா அப்படிங்கிறீங்களா? இன்டர்நேஷனல் மென்ஸ் டேனா November 19.
நவம்பர் 19. ஓகே, தெரியாதுன்னு நினைச்சேன். ஓகே, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எவ்வளோ ஏஜுக்குள்ள இருக்கணும்? 18 வயசுக்குள்ள இருக்கணும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல பேங்க் அக்கௌண்ட் தொடங்கலாம். பெண்களுடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த திட்டம். போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் தொடங்கிட்டு 18 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க வந்து இதுல சேரலாம். எத்தனை குழந்தைங்க சேரலாம் ஒரு ஃபேமிலியில? 2. 2. 2 பேர் வந்து சேரலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ற டெபாசிட் பண்ற அமௌண்ட்டோட 3 டைம்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? 8.2. 8.2%. நம்ம ஐஎம்ஆர் ரேட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு தமிழ்நாட்டில். 10 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து இதுல தகுதி. 18 வயசு நிறைவடையும் போது அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். எவ்வளோ? நம்ம 250ல இருந்து அக்கௌண்ட் தொடங்கி 1,50,000 வரைக்கும் நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம். எதுக்காகனாலும் யூஸ் பண்ணலாம். அவங்களோட எஜுகேஷனுக்காக இருக்கலாம், மேரேஜுக்காக இருக்கலாம். அவங்கள பொருளாதார ரீதியா வலிமையாக்குறதுக்கான திட்டம். அதே மாதிரி பொருளாதார ரீதியா வலிமையாக்குறதுக்கு ஸ்கூல் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. என்ன திட்டம்? புதுமை பெண் சார். புதுமை பெண் திட்டமா? எப்ப தொடங்கினாங்க? September 5, 2022. என்னது? செப்டம்பர் 5. 5. செப்டம்பர் 5, 2022. பசங்களுக்கு தமிழ் ஆகஸ்ட் புதுமை 9, ஆகஸ்ட் 2024 August 23. 9. 2024. 2024. எங்க தொடங்கினாங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தொடங்கியிருப்பாங்க. இங்க வந்து சுகன்யா சம்ரித் யோஜனாக்கு 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதிகமான அக்கௌண்ட் தொடங்கி இருக்கிற மாநிலமா யூபி தான் இருக்கான். ஓகேவா? ஓ, இப்படி தொடங்கி அப்படி டவுரியில கொடுத்துறதா? எஸ். அதுக்கப்புறம் டவுரி டெத்ல வந்து நிக்கிறது. அதுல யாரு ஃபர்ஸ்ட்? யூபி. உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேஷ். நல்லா இருக்கு. சுகன்யா சம்ரித்தி யோஜனா வந்து அதிக அக்கௌண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் தான். டவுரி அதிகமா இருக்கிறதும் உத்தரப்பிரதேஷ் தான். டவுரி டெத் அதிகமா இருக்கிறதும் உத்தரப்பிரதேஷ் தான். இது மாதிரி கொஞ்சம் இது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாதிரி ரிலேட் பண்ணி பாருங்க, இப்படி இருக்கலாம் அப்படின்னு நார்மலா யோசிக்காம. அதுக்கப்புறம் புரியும் அரசியல் அப்படின்னா என்ன, பாலிடிக்ஸ் நம்ம படிக்கிறோம்ல, கான்ஸ்டியூஷன் படிக்கிறோம். இதெல்லாம் வந்து அதோட அப்படியே லிங்க் பண்ணி பாருங்க. ஓகே, பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் 2015 ஜனவரி 22 அதே அன்னைக்கு தான் இதுவும் தொடங்கினாங்க. அதே ஹரியானா பானிபட்ல தான் தொடங்கினாங்க. மேல சொன்னது நிதி பாதுகாப்பு உறுதி செய்யறது. அப்ப நிதி பாதுகாப்பு உறுதி செய்யணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இருக்கணும். ஓகேவா? அதுக்கு முதல்ல அதனால பெண் சிசு கொலையை தடுக்கணும், பெண்களுடைய கல்வி விகிதத்தை அதிகரிக்கணும், பாலின விகிதத்தை அதிகரிக்கணும், பெண் குழந்தைகள் திருமணத்தை தடுக்கணும், பெண்களுடைய திறனை வந்து வளர்க்கணும். புதுமை பெண் திட்டத்தினால குழந்தை திருமணம் தடுக்க முடியுமா? தடுக்கப்படுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, எஸ். ஏன்னா காலேஜ் போறாங்க, குழந்தை திருமணம் நடக்காது. அடுத்த ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ 40 lakhs வந்து இதுக்கு ஃபண்ட் அலாட் பண்றாங்க. குழந்தைங்களுடைய கல்வி பாதுகாப்பு இந்த ரெண்டுத்துக்குமே நான் அவேர்னஸா, இது விளம்பரத்துக்கு தான் இந்த திட்டம் வந்து அதிகமா செலவு பண்ணுவாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே. நம்ம தமிழ்நாட்டுல எங்க தொடங்கினாங்க? கடலூர். கடலூர்ல தொடங்கினாங்களா? ஓகே. இந்தியால ஹரியானா. ஹரியானால தான் பாலின விகிதம் கம்மி. ஓகே, த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விடோஸ். இன்டர்நேஷனல் விடோஸ் டே எப்ப? சர்வதேச விதவைகள் தினம் ஜூன் 23. இந்த ஜூன் 23 நமக்கு ஒரு பெரிய போர் நடந்துச்சு, கரெக்டா? பிளாசி போரா? எஸ் சார்.
யாருக்கும் யாருக்கும் சிராஜுத்தௌலா ராபர்ட் கிளைவ். சிராஜுத்தாலாவும் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் ராபர்ட் கிளைவ். கிளைவ். ஓகே, ராபர்ட் கிளைவ்க்கும் சிராஜுத்தாலாவுக்கும் நடந்துச்சு June 23. அதுதான் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஓகே, டிராஃபிக்கிங், ஆள் கடத்துறது 18ல இருந்து 30 வயசுக்குள்ளதான் அதிகமாக கடத்துறாங்களாம். அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக இருக்கலாம், மேரேஜுக்காக இருக்கலாம். இந்த 2 ரீசனுக்காக அதிகமாக கடத்தப்படுறாங்களாம். ஆசிட் அட்டாக், ஆசிட் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணா எவ்வளவு வருஷம் சிறை தண்டனை? 10 years, sir. 10. அட்டாக் பண்ணாங்கன்னா ஆயுள் தண்டனையில இருந்து மரண தண்டனை வரைக்கும் விதிக்கலாம். ஒரு தலை காதல் தான், ஒன் சைட் லவ் தான் வந்து காரணமா ஆசிட் அட்டாக்கு முக்கியமான காரணம். அதுவும் என்ன நோக்கமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறீங்களா? கொலை செய்யறதை விட அவமானப்படுத்துறதா இதோடைய நோக்கமா இருக்கும். இந்த கண்டென்ட்லாம் சோசியல் இஷ்யூஸ்லாம் நம்மளா வந்து மெயின்ஸ் எல்லாம் எழுதி விட்டாங்கன்னா எழுதலாம். அடுத்து ஈவ் டீசிங், தமிழ்நாடு ஈவ் டீசிங் ஆக்ட் எந்த வருஷம்? 1997. 1997 1998? ஈவ் டீசிங் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1997. அதுவே தமிழ்நாடு ஈவ் டீசிங் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1998. ஓகே, ஜூலை 30 நமக்கு எத்திராஜ் காலேஜ்ல தான் வந்து ஈவ் டீசிங்னால ஒரு பொண்ணு இறந்திருக்கும். அதனால இந்த சட்டம் பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம்னு கொண்டு வந்தாங்க 1998 ஜூலை 30. எத்திராஜ் காலேஜ் எப்ப தொடங்கினாங்க? அதெல்லாம் யாருக்குங்க தெரியும்? 1948. ஏன் அதை பார்த்து அப்படியே சொல்றீங்களா? அதுல இருக்கனால சும்மா கூட எழுதி வச்சிருக்கலாமே. 1948 தான் எத்திராஜ் காலேஜ் தொடங்கினாங்க. பொன்விழால ஒரு பொண்ணுக்கு எப்படி நடந்துச்சு பாருங்க. அதனாலதான் தமிழ்நாடு ஈவ் டீசிங் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொன்விழா தானே இல்லையா? 1948னா இருங்க, கால்குலேட்டர் எடுத்து கூட்டிக்கிறாங்க. நீங்க 1948னா தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 15 years. 50 years தான். நான் தான் மேக்ஸ்ல வீக்குன்னா எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறீங்க. ஓகே, 50 வருஷம் ஆச்சு அந்த பொன்விழால நமக்கு தமிழ்நாடு ஈவ் டீசிங் ஆக்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபாலோ பண்ணா எவ்வளவு வருஷம்? 5 years. இப்ப அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, சில பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது தாங்க. பெண்களை தவறாக சித்தரித்தல் தடை சட்டம், இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இந்த வருஷம் 1986. ஸ்கூல் புக்ல படிச்சுட்டு இது என்ன தப்பா இருக்கு அப்படின்னு கேட்க கூடாது. ஸ்கூல் புக்ல எல்லாமே அமெண்ட்மெண்ட் தான் வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. அந்த 8th புக்ல பாக்ஸுக்குள்ள கொடுத்திருந்திருப்பாங்க. அது எல்லாமே அமெண்ட்மெண்ட்ஸ். அதோடைய ஆக்ட் கொண்டு வந்தது த இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து அங்க 1999 கொடுத்திருப்பானா? 1997 1999 கொடுத்திருந்திருப்பான். அந்த ஆக்ட் ஆக்சுவலா கொண்டு வந்தது இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷனால 1986. அதோடைய அமெண்ட்மெண்ட் தான் 1999. அதுக்கப்புறம் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் இந்த வருஷம் 1987. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க, 9, 8, 7 அப்படின்னு. அதே சதி அங்க அபாலிஷ் பண்ணது யாரு? பிரிட்டிஷோடைய பீரியட்ல வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங், ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். எந்த வருஷம், என்ன ஆக்ட்? 1829. 1829. 1929.
டேட் ஏதாவது இருக்குங்களா? December 4. டிசம்பர் 4. ஓகே. அதோடைய விதி நம்பர் ஏதாவது தெரியுமா? 17. 17. ஓகே. அதே மாதிரி பெண் சிசு கொலைக்கும் ஒரு விதி கொடுத்திருந்திருப்பாங்க 1795 அப்படின்னு, பெங்கால் ஆக்ட். அதனுடைய விதி 21. ஓகேவா, படிச்சிருப்பீங்களே 1795 21 அப்படிங்கிறது. எத்திக்ஸ்ல படிச்சிருந்திருப்பீங்க, 12th எத்திக்ஸ் இல்லையா? அந்த பெண் சிசு கொலையை பத்தி ஒருத்தர் கோர்ட்ஸ் சொல்லியிருந்திருப்பாரு. ராஜஸ்தான் ராஜபுத்திரர்கள், ராஜ்புட்ஸ். இந்த கோர்ட்ஸ் சொன்னது யாரு? டாட். ஓகேவா, டாட்லயே அடிச்சிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லலைங்க அப்படின்னு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். ஓகேவா? இந்தியா ஃபுல்லா சத்தியா பாலிஷ் பண்ணது யாரு? விக்டோரியா. விக்டோரியாவா? எந்த வருஷம்? 1861. அப்ப வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணாரு? பெண்டிங் வச்சுட்டு போயிட்டாரா? பெங்கால்ல மட்டும் இருக்குதா சார்? பெங்கால்ல மட்டும் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, ஏன்னா அப்போதைக்கு அவர் அங்க மட்டும் தானே கவர்னர். எப்ப இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா வருவாரு? 1833. 1830. 33. ஓகே. இந்த கடைசி வார்த்தை வந்து என்னன்னு கேட்குறேன், பாதியோட ஸ்டாப் பண்றீங்க. 33. ஒருவேளை எனக்கு தான் வயசு ஆயிடுச்சோ, அதுக்கு முன்னாடி தான். 33ல தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார் இந்தியாவுக்கு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்படியா? இந்தியாக்கா வாரன் ஹேஸ்டிங் இருந்தாரா? அவர் கவர்னர் ஜெனரல் பெங்கால். பெங்கால். பாருங்களேன், இந்தியாவுக்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் கேக்குறேன். கேள்வி புரிகிறதா? வில்லியம் வில்லியம் பெண்டிங். Pending. ஓகே, அந்த பிரபு இந்த இதெல்லாம் வேணாம். ஓகேவா, அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் யூஸ் பண்ணது அவங்களுடைய ரெஸ்பெக்ட்காக. அவங்க தான் பிரபுக்கள், அதுக்கப்புறம் லார்ட், இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணது. வில்லியம் பெண்டிங், ஓகேவா, அவர் தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். பெங்காலுடைய கவர்னர் ஜெனரல் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகே. பெங்காலுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் யார்? ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ். அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு? இங்க ஒரே கரப்ஷன் நடக்குது, நான் பாத்துக்கிறேங்க ஐயா கரப்ஷன் நடக்காம அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவர்னர் ஜெனரல் ஆயிடுவாரு. ஆனா அவரே என்ன ஆயிடுவாரு, மொத்த கரன்சியும் இங்கதான் நமக்கு கரப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி தந்துட்டு கடைசியில அவரு சூசைட் பண்ணிப்பாரு. ஓகேவா, இந்தியாவுக்கு கரப்ஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டு, அதாவது ஆக்சுவலா அவர் அப்படிதான் கவர்னரா இருந்திருப்பாரு. இந்தியா நிறைய இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து இங்க கரப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, கரப்ஷன் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஆயிருந்திருப்பாரு. கடைசியில அவரு தான் மொத்த கரப்ஷனையும் பண்ணிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு கப்பல்ல போவாரு, கேஸ் நடக்கும், சூசைட் பண்ணிக்குவார். ஓகே, அப்ப கரப்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவர் தான். அவர் தான் என்ன வீரர்? ஆற்காடு வீரர். ஆற்காடு வீரரா? ஓகே. இன்னொருத்தர் வந்தவாசி வீரர், ஹீரோ ஆஃப் வந்தவாசி, அயர்கூட். ஓகே. வைக்கம் வீரர் யாரு? பெரியார். பெரியாரா? யாரு பட்டம் கொடுத்தது? திருவிகா. திருவிகாவா? ஓகே. ஹீரோ ஆஃப் ஏசியன் யூரோப் கான்டினென்ட்? கந்தகுப்தா சார். யார்? கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தாவா? ஐரோப்பிய, ஆசிய மற்றும் ஐரோப்பியனுடைய ஹீரோவா? ஸ்கந்தகுப்தா கரெக்டா இல்ல சந்திரகுப்தரா?
ஸ்கந்தகுப்தா தான் படிச்ச மாதிரி ஞாபகம் சார். ஓகே, எதுக்காக? ஹோன்ஸ் இன்வேஷன். ஓகே, ஹூனர்களுடைய படையெடுப்பு அதை வந்து தடுத்து இருந்திருப்பாரு அதுக்காக. ஓகே, அன்னைக்கு யானை படை தளபதி பார்க்க சொன்னோம். யார் யாரு? என்னங்க? மகா பிழுபதியா? அஸ்வபதினா குதிரைப்படை. குதிரை. அஸ்வமேத யாகம் சொல்றாங்களா? குதிரை பலியிடுறது யார் பண்ணியிருப்பா? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாரா குப்தாஸ்ல? இன்னொருத்தரும் சேர்ந்து பண்ணியிருப்பார் யார்? குமாரகுப்தா. குமாரகுப்தர். குமாரகுப்தருக்கு வேறு பேர் என்னது? சக்கராதித்யா. சக்கராதித்யனும். ஷாஜகான் நாமா அப்படின்னு ஒரு புக் இருக்கா? யார் அதனுடைய ஆத்தர்? ஒரு லேடியா? நீங்க சொல்றது வந்து ஹுமாயூன் நாமா. அமித் லஹோரியா சார். என்னங்க? ஷாஜகான் நாமா. அப்படி ஒரு புக் இருக்கா? ஓகே. சார் இணையத் கானா? கூகுள் மனிதனா? இல்ல சார். ஓகே, இணையத் கான். நம்ம ஷாஜகான்னாலே என்ன ஞாபகம் வரும்? தாஜ்மஹால். 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 தாஜ்மஹால்னா ஓகே, லவ். அந்த லவ்க்கு என்ன வேணும்? இணையம், இன்டர்நெட் வேணும். ஓகேவா? அதுதான் வந்து இணையத் கான். சரி, இணைய பேர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படினாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இணையத் கான் அப்படிங்கிறது ஷாஜகான் நாமா. ஓகேவா? சார் இது இந்த நார்மலா அது வந்து ஷார்ட்கட்லாம் நீங்க படிச்சீங்கன்னா புரியல. என்னங்க? இந்த ஷார்ட்கட்லாம் நீங்க இப்ப கிரியேட் பண்ணதா சார்? இல்ல, சரி, குப்தா சார் சொன்னா டக்கு டக்குன்னு சொல்றீங்களா, அதனால கேட்டேன். அது ஏதோ அப்பப்ப யோசிக்கிறதாங்க. அந்த மாதிரி கண்டென்ட் வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். ஓகேவா? எதுக்காக சொல்லி வைக்கிறேன்னா, திரும்ப என்னைக்காவது கேட்டேன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறந்துடுவேன். இல்ல சார், எங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ் ஆகும் சார். ஞாபகம் வரும் சார். ஆனா நான் மறந்துடுவேன். திரும்ப கேட்டேன்னா சொல்லுங்க. ஓகே, இது மேக்சிமம் இந்த பேரு இதெல்லாம் தான் ஞாபகம், நம்ம மறந்து போகும். இப்ப ஆத்தர்லாம் படிக்கிறோம் அப்படின்னா டெல்லி டெல்லி சுல்தான் தான் இருக்கிறதுலே கஷ்டமா இருக்கும். ஆனா இருக்கிறதுலே அதான் ஈஸியான கண்டென்ட். இந்த டெல்லி சுல்தான், முகல்ஸ், இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. எஸ் எவ்வளவு சார். படிச்சாலுமே மறந்துடும். Okay? உங்களுக்கு அது வேணா ஞாபகம் இருக்கும், எது ஹுமாயூன் நம்ம எழுதுனா. குல்பதன் பேகமா? ஓகே, அது வந்து அவங்களுடைய சிப்ளிங்ஸ் தான். ஓகேவா? உமன் தான், உமன் ரைட்டர். அவங்க தான் வந்து ஹுமாயூன் நாமா பத்தி எழுதி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய சிஸ்டர். ஓகேவா? ஹுமாயூன் என்ன பேரு, என்ன மீனிங் என்ன இருக்கும்? ஃபார்ச்சூன். அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி.
ஆனா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, உடனே பேர் வச்சு சண்டைக்கு வராதீங்க. குல்வதன் பேகமா, அந்த பேகத்துல நான் என்ன பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா, அந்த இம்மை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. என்ன வேர்ட் வருது? குல்வதன் பேகா. குல்பதன் இல்ல, பேகா. குல்பதனே விட்டுருங்க. பேகம்ல இருக்க இம் மட்டும் கட் இம்மை பண்ணிடுங்க. இம்மை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, குல்பதனையும் எடுத்துருங்க. பேகு. ஓகேவா? உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்திருக்கும். பேருக்கெல்லாம் சண்டைக்கு வராதீங்க. ஓகே, அப்ப நான் என்ன இப்படிதான் இது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். ஓகேவா? டைரக்டா ஆப்ஷன் பாக்குறோம் அப்படின்னா உமாயின் நாமாவா, எஸ் சார். அந்த நேம் அவ்வளவுதான். அடுத்து வந்து இங்க வந்து ஷாஜகான் நாமாவா, இனையத் கான். இவ்வளவுதான். இன்னும் இதுதான் நமக்கு அதாவது இந்த டாபிக்ஸ்லயே இதுதான் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம எங்கேயோ பார்த்துட்டு இருந்தோம். ஈவ் டீசிங் எந்த வருஷம்? 1997. 1997. ஓகே. தமிழ்நாடு ஈவ் டீசிங் ஆக்ட் 1998. 1998. எத்திராஜ் காலேஜ் எப்ப தொடங்குனாங்க? 48. 48. எத்திராஜ் வீட்ல தான் வந்து முக்கியமான ஒரு ஒரு அமைப்பு தொடங்குறதுக்கான பிளானே உருவாயிருந்திருக்கும், தெரியுமா? அப்படியா? அப்படிங்கிறீங்களா? அவ்வளவு பெரிய ஆளா எத்திராஜ்? நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த பாரதிதாசன் கப்பல்ல எல்லாம் போனாங்க அப்படின்லாம் படிச்சிருந்திருப்போம். அதுல அந்த கேங்ல வந்து எத்திராஜும் ஒரு நபரெல்லாம் இருந்திருப்பாரு முன்னாடி. அப்ப இவருடைய காலேஜ் தான் எத்திராஜ், இவருடைய பேர் தான். இந்த இவருடைய வீட்டுல தான் என்ன ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கான திட்டம் உருவாயிருந்திருக்கும் அப்படின்னா, நீதி கட்சி இவருடைய வீட்டுல தான் தொடங்கும். நம்ம வந்து விக்டோரியா ஹால் மெட்ராஸ்ல படிச்சிருந்திருப்போம். அது அபிஷியலா தொடங்கின இடம். அதுக்கான என்ன சொல்லுவாங்க, ஆலோசனையா சார்? ஆலோசனை நடந்தது. பிரைன் என்னது, சைல்ட் ஆஃப் பிரைனா ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது அந்த திட்டம் உருவான இடம், அந்த ஐடியா உருவான இடம் எது, ஐடியாலஜினா நமக்கு எத்திராஜோடைய வீட்டுல தான் நடந்துச்சு. ஓகேவா? அப்ப இங்கதான் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி தொடங்குற இடம் தான் நமக்கு விக்டோரியா ஹாலா இருக்கும். விக்டோரியா எப்ப இருந்தாங்க? 1901. 1901 வந்து இறந்திருப்பாங்க. 1901. ஓகே. அதுக்கப்புறம் சதி அபாலிஷன் பிரிவென்ஷன் ஆக்ட் எப்ப? 1987. இதுலதான் ஆரம்பிச்சோம். சதியில் ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டோம். ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் இந்த வருஷம்? சமூதிய சட்டம் 1976. 1976 தான் சமூதிய சட்டம். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். நம்ம இதை எங்க ஃபாலோ பண்றோம்? கவர்மெண்டோடைய செக்டார்ஸ் எல்லாத்துலயும் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் தான். எம்ஜிஎன் ரேகால யூஸ் பண்றோமா? எஸ் சார். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். நம்ம பிரைவேட் செக்டாரை வந்து எக்ஸப்ஷன், அது வந்து பிரைவேட் செக்டாரை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்லாம் கிடையாது. ஆனா கவர்மெண்டோடைய செக்டார்ஸ் எல்லாமே ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் தான். 1976 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. தொழிற்சாலை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? ஃபேக்டரிஸ் ஆக்ட் தானே சார்? 1948. 1948 வந்து தொழிற்சாலை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. தொழிற்சாலைக்கான உதவி சட்டம் எய்ட் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் எய்ட் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க நீதி கட்சி? 1922. 1922. இழப்பீட்டு சட்டம் 23. ஓகே. பஞ்சமர் எப்ப ஆதி திராவிடரா மார்ச்? 1922. ஓகேவா? பஞ்சமர் ஆதி திராவிடரா மாறினது 1922. தொழிற்சாலை சட்டம் 48. சமூதிய சட்டம் 76. தேவதாசி சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 48 தானே? 49. சாரி 47.
அக்டோபர் 9. ஓகே, October. 1947 அக்டோபர் 9 தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. தேவதாசி அபாலிஷன் ஆக்ட். இதுக்கான மசோதா தாக்கல் பண்ணது யாரு? இன்ட்ரோடியூஸ் பண்ணது முத்துலட்சுமி. முத்துலட்சுமி எப்ப சட்டமன்றத்துக்குள்ள போயிருந்திருப்பாங்க? 26. ராஜினாமா பண்ணிடுவாங்க. எதுக்காக? காந்திஜி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காந்தியை அரெஸ்ட் பண்ணதுக்காக ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஓகே, நமக்கு எப்ப உமன்ஸ் ஓட்டிங் ரைட் கொடுத்தோம்? 1921. 1921. அதுக்கு முன்னாடி ஓட்டிங் ரைட் கிடையாதா? 1893 நியூசிலாந்து. 93 நியூசிலாந்து. நியூசிலாந்து. ஓகே, அதுக்கப்புறம் 1918. 1918 இங்கிலாண்டா? 1920 யுஎஸ்ஏ. கரெக்டா? USA. ஓகே, தமிழ்நாடு இந்தியா எப்ப வந்து முதன்முறையா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க? 1921. இந்தியாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1952 கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 1976 சுவிட்சர்லாண்டா? 1976 தானே? இயர் கரெக்டா? கரெக்டாங்க, படிச்சிருக்கீங்களா? 1971. 1971. ஓகேவா? சுவிட்சர்லாந்து வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. நம்ம முதல் எலெக்ஷன்லயே கொடுத்துட்டோம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1921. நம்ம 21னா அவங்க 71. அதுக்கு முன்னாடி எந்த ஆக்ட் படி தடை விதிச்சிருந்தாங்க ஓட்டிங் ரைட்டா? இதுக்கெல்லாமா சட்டம் இருக்கு? 1919 சட்டம். ஓகே, 1919 ஆக்ட் படி மாண்டெகு செம்ஸ்ஃபோர்ட் படி தடை விதிச்சிருந்தாங்க. அதை நீக்கினது ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி தான் நீக்கினாங்க. 1921 பெண்களுக்கான வாக்குரிமை கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கான வாக்குரிமை மாநாடு எங்க நடந்துச்சு? பாரிஸ்ல நடந்துச்சு. எந்த வருஷம்? 1926. இந்த மாநாட்டில் கலந்துகிட்டது யாரு? ருக்மணி லட்சுமிபதி. ருக்மணி லட்சுமிபதி. அமௌண்ட் நிறைய வச்சிருப்பாங்க போல. பாரிஸுக்கு போறாங்க, உப்பு சத்தியாகிரகத்துல ஃபைன் கட்டுறாங்க, நகைகள்லாம் காந்திக்கு கொடுத்துருந்துருப்பாங்க, ஹரிஜன் சேவா சங்கத்துக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? அமௌண்ட் நிறைய வச்சிருக்கிறாங்க. ருக்மணி பேர்லயே மணின்னு இருக்கு. ஓகே, நம்ம ஃபுல்லா வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு உமன் எம்பவர்மெண்ட் இன் தமிழ்நாடு வந்து பெண்டிங் இருக்கு. இதே வேகமா போய் ஒரு 3 to 4 daysல முடிச்சிருந்துருக்கலாம். நிறைய கண்டென்ட் வந்து இடையில பேசணும். ஆனா கண்டென்ட் வந்து மறக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது. அதனால தான் ஸ்லோவா போகிறோம். இன்னும் தமிழ்நாடு உமன் எம்பவர்மெண்ட் மட்டும் இருக்கும், பெரிய கண்டென்ட். இதுலயே இந்த புக்லயே எவ்வளோ பேஜ் இருக்குன்னா 282ல 182னா எவ்வளோ? 100 பேஜஸா? கரெக்டா? 101 பேஜஸ். ஓகே, முடிச்சிடலாமா? Yes, sir. Thank you, sir. தேங்க்யூ.